பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எத்தனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு சிறு பாலகன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையினிடத்தில் நம்ம எந்த விதமான பொறுப்பையும் நம்ம கொடுக்கவும் முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா அது குழந்தை, அது பாலகன். அது பிறந்த உடனே அந்த குழந்தை நம்ம முற்றிலுமாக நம்மையே சார்ந்திருக்கு. அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அப்படியே ஒரு உன்னதமான ஒரு உறவு இருக்கும். அந்த குழந்தை வளர்ந்து படித்து பணிக்கு சென்று சம்பாதிக்கும் பொழுது தான் அந்த பிள்ளைனிடத்தில் அந்த பொறுப்பை நம்ம கொடுப்போம். இல்லை அந்த பிள்ளையை அந்த பொறுப்பை எடுத்துக்குவோம். அப்போது ஒரு குழந்தையாய் பிறந்தவங்களிடத்தில் எந்தவித பொறுப்பையும் எந்தவித நம்ம வேலையை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது குழந்தை. ஆனால் வசனம் சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த குழந்தை பிறந்த உடனே பிதாவாகிய தேவன் அந்த குழந்தை எப்படி மகிமைப்படுத்துகிறார் பாருங்க. எதற்காகன்னு சொன்னால், நம்மை ஆட்கொண்டு நடத்தும்படியாய், நம்மை விசாரிக்கும்படியாய், நம்மை தேற்றும்படியாய், நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாய், பரிசுத்தமாக இந்த பூமியில் வாழும்படியாய், எல்லாமே நமக்காக தான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்குன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த குழந்தை பிறந்த உடனே கர்த்தருடைய முழு அதிகாரமும் அந்த பிள்ளைனிடத்தில் கொடுக்கப்படுகிறது. கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேலே கர்த்தர் வைக்கிறாரு. அப்போது அவரை நாமத்தை அதிசயமாக்குறாரு, வல்லமையுள்ள தேவனாய் மாற்றுகிறாரு, நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்கும்படியாய் ஆலோசனை கர்த்தராய் மாற்றுகிறாரு. நித்தியத்துக்கும் நம்ம அவரோடு கூட இருக்க போகிறதுனால நமக்கு நித்திய பிதாவாய் மாற்றி நம்மளோட வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்து பிறப்பு. அநேகர் நினைக்கிறாங்க மற்றதை போல் இது ஒரு ஆசரிக்கிற விஷயம், வருஷம் வழுகிற ஒரு பண்டிகை அப்படின்னு எல்லாம் பொதுவாக நினைக்கிறாங்க. உங்களுக்கு தீபாவளியா, உங்களுக்கு இந்த தடவை கிறிஸ்மஸ் அப்படின்னு பேசுகிற வண்ணமாக இருக்குது இந்த காரியம். அது அப்படி அல்ல. இது ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட உறவாடுகிற ஒரு உறவு, நம்மோடு பேசுகிற, இடைப்படுகிற, வழி நடத்துகிற